எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து அன்எக்ஸ்பெக்டட் மேரேஜோட எபிசோட் 12. சரி, நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அவங்க 4 பேரும் பீச்லேருந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோடனே அவங்க அங்கே ரூமுக்கு போயிடுறாங்க. அப்போ இங்கே ஜிமின் அண்டு இவங்க ரூமில் வந்து இவங்க வந்து சொல்கிறாங்க, நம்ம வந்து நாளைக்கு வந்து கிளம்பிடுவோம், இன்றைக்கி வந்து நம்ம நல்லா என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறான்னு சொன்னோடனே ஜிமினும் சரி அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே கிளப்புக்கு போவோமா ராத்திரியே அப்படின்னு சொல்லி இவங்க கேட்குறான். கேட்டோடனே ஜிமினும் சரின்னு சொல்லிடுறான். இன்னும் ராத்திரியும் ஆகிடுது. இவங்க 2 பேர் வந்து கிளப்புக்கு போகிறாங்க. கிளப்புக்கு போய் அங்கே போய் நல்லா டான்ஸ் ஆடிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அதெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ பார்த்தா அங்கேருந்து ஒரு ஆள் வராங்க. ஹே, நீ வந்து இவங்கி தானே அப்படின்னு சொல்லி அந்த ஆள் கேட்குறாங்க. கேட்டோடனே ஆமாம், நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து கேட்குறாங்க. கேட்டோடனே நான் வந்து உன்னை வந்து பார்த்துருக்கேன், நீ வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் தானே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டோடனே இவங்க வந்து ஆமான்னு சொல்லி, நான் வந்து உங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து நிறையா வாட்டி வந்திருக்கேன், எனக்கும் இப்போ தான் கல்யாணம் ஆச்சு, இது வந்து என்னோடய ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. உடனே இவங்கியும் இது வந்து என்னோடய ஹஸ்பண்ட் ஜிமின் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறான். ஓ அப்படியா, நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்லி இவங்க 4 பேரும் உட்காந்து பேசுகிறாங்க. பேசிகிட்டே இருக்கும்போது தான் நம்ம வந்து ஒரு சேலஞ்ச் வச்சுக்கலாமா, யார் நிறையா குடிக்கிறான்னு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்னோடனே இவங்க சரின்னு சொல்லிவிட்டு இவங்க 4 பேரும் அப்படி என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ எல்லாம் முடிஞ்சோடனே வெளியில் வராங்க. வெளில வரும்போது இவங்க நிறையா ட்ரிங்க் பண்ணனால கொஞ்சம் இதாக இருக்காங்க. அப்போ பார்த்தா ரூமுக்கு வந்துடுறாங்க. வந்தோடனே பார்த்தா 2 பேரும் இவங்கயும் ஜிமின் வந்து பெட்டில் படுத்துருக்காங்க. அப்போ பார்த்தா இவங்க வந்து ஜிமினை பார்க்குறான். இன்றைக்கி நல்லா இருந்துச்சுல, நிறையா ஃபன்னாக இருந்துச்சுல அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டோடனே ஜிமினும் ஆமாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்னோடனே அப்படியே 2 பேர் வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ பார்த்தா இவங்க வந்து கொஞ்சம் க்ளோஸாக வராங்க. க்ளோஸாக வந்தோடனே ஜிமின் வந்து அப்படியே படுத்திருக்கான். இருக்கும்போது இவங்க வந்து அப்படியே ஸ்லோவாக வந்து ஜிமினை வந்து கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணோடனே ஜிமினும் வந்து கிஸ் பேக் பண்ணுறான். அப்படியே இவங்க கூட எல்லாமே நடந்து முடிஞ்சிருது. இந்த பக்கம் டேக்குக் ரூமில் வந்து இவங்க உள்ளக்குள்ளே வந்தோடனே டேங் வந்து நான் ஃபஸ்ட்டு போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம்குள்ளே போகிறான். பாத்ரூம்குள்ளே போனோடனே ஜங்குக்கு வந்து அப்படி பெட்டில் உட்காந்து வெயிட் பண்ணுறான். அப்போ கொஞ்சம் நேரம் கழித்து டேங் வந்தோடனே ஜங்குக்கு எழுந்துச்சி போகிறான். இப்போ பார்த்தா டேங் வந்து ரொம்ப டயர்டாக இருக்கிறதுனால அப்படியே பெட்டில் படுத்து தூங்கிடுறான். ஜங்குக்கு வந்து எல்லாம் முடிச்சுட்டு வெளில வந்து டேஹங்கை பார்க்குறான். பார்த்துட்டு இவன் வந்து எப்போயுமே சொல்கிறதே கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் எந்திரி, நீ ஃபஸ்ட் சோஃபாவில் போய் படு அப்படின்னு சொல்கிறான். ஆனால் வந்து டேஹங் வந்து ஒன்றுமே சொல்லாதனால ஜங்குக்கு வந்து டேஹங் படுத்துருக்க சைடில் போய் பார்த்தா அவன் வந்து ஏற்கனவே தூங்கிட்டான். உடனே வந்து ஜங்குக்கு வந்து அப்படியே அவனும் ரொம்ப டயர்டாக இருக்கனால அவனும் அந்த சைடு போய் படுத்து தூங்கிடுறான். இப்போ பார்த்தா காலையில் ஆகுது. காலையில் ஆனோடனே டேங் வந்து எழுந்திருக்கான். எழுந்துச்சி பார்த்தா அந்த சைடில் வந்து ஜங்குக்கு வந்து படுத்துருக்கான். அப்போ பார்த்தா டேங் வந்து அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்ருக்கான். ஸோ ஹேண்ட்ஸம் அப்படின்னு சொல்லி டேங் வந்து லைட்டாக சொல்லிவிட்டு அப்படியே எழுந்துச்சி போயிடறான் பாத்ரூமுக்கு. இந்த சைடு பார்த்தா இவங்கியும் ஜிமினும் வந்து ஹக் பண்ணிட்டு படுத்துருக்காங்க. அப்போ பார்த்தா ஜிமின் வந்து கண்ணை திறக்கிறான். பார்த்தா உடம்புலாம் ரொம்ப வலிக்குது. அப்போ பார்த்தா இவங்கியோட ட்ரெஸ்ஸே இல்லாத அந்த இதில் தான் அவன் வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறான். பார்த்தோன்னே வந்து அப்படி அவனுக்கு வந்து லாஸ்ட் நைட் ஃபுல் ஞாபகம் வருது. வாழ்ந்தோடனே அவன் ப்ளஷ் பண்ணிவிட்டு அப்படியே இவங்கியை பார்க்குறான். அப்புறம் இவங்கியோட கையை வந்து அவனோட இடுப்புலேருந்து அப்படியே எடுத்து வச்சுட்டு அவன் வந்து பாத்ரூம்குள்ளே போயிடறான். அப்போ பார்த்தா அவனுக்கு வந்து லோயர் பாட்டமில் வந்து ரொம்ப பெயினாக இருக்குது ஷிட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் வந்து கண்ணாடியில் பார்த்தா அவன் நெக்கு ஃபுல்லாக வந்து ஹிக்கியாக இருக்குது. உடனே வந்து அவன் ஜிமின் வந்து டக்குன்னு குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸு போட்டு வெளில வரான். அப்போ பார்த்தா இவங்க வந்து எழுந்துச்சி அப்படி பெட்டில் வந்து உட்காந்துருக்கான். உட்காந்தோடனே ஜிமின் வந்து இவங்கியை பார்த்தோன்னே அப்படியே ப்ளஷ் பண்ணிவிட்டு அப்படியே இதை திருப்பிட்டு அப்படியே மிரர் பக்கத்தில் போய் நிற்கிறான். உடனே வந்து இவங்க எழுந்துச்சி வந்து ஜிமினை வந்து பேக் ஹேக் பண்ணுறான். குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லி நெக்கில் வந்து ஜிமின் நெக்கில் வந்து கிஸ் பண்ணுறான். உடனே வந்து ஜிமினும் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி ஷையாக சொல்கிறான். நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சொல்கிறான். அப்போ ஜிமின் வந்து அப்படியே ப்ளஷ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு போய் குள்ளேயே நம்ம வந்து கிளம்பணும், டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே இவங்க வந்து அப்படியே ஜிமினை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு பாத்ரூம்குள்ளே போயிடறான். அப்போ பார்த்தா ஜிமின் வந்து அங்கே அப்படியே ப்ளஷ் பண்ணிகிட்டே உட்காந்துருக்கான். அப்புறம் வந்து ஜிமின் வந்து எல்லாத்தையும் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அப்போ பார்த்தா அவன் மைண்டில் வந்து ஜங்குக் இவங்க இவங்களோட தாட்ஸ் தான் ஓடிட்டே இருக்குது. நல்லது, நான் வந்து இப்போ வந்து இவங்க தான் லவ் பண்ணுறேன், ஜங்குக் வந்து டேஹங் கிட்ட நல்லா வாழ்வான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிகிட்ருக்கான். இந்த பக்கம் பார்த்தா டேங் வந்து பாத்ரூம்லேருந்து வெளில வரான். வெளில வந்து பார்த்தா ஜங்குக் வந்து பெட்டில் உட்காந்து ஃபோனை ஸ்க்ரால் பண்ணிகிட்ருக்கான். அப்போ பார்த்தா டேங் வந்து அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்ருக்கான். அவனோட மெஸ்ஸி ஹேரு எல்லாம் பார்த்து நீ ஏன் இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கா அப்படின்னு சொல்லி டேங் வந்து யோசிச்சுட்ருக்கான். அப்போ பார்த்தா ஜங்குக் வந்து டேஹங்கை பார்க்குறான்.
நீ என்ன பாத்ரூமில் என்ன தூங்கிட்டா இருந்த, ஏன் இவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து கோவமாக எழுந்துச்சி வரான். எழுந்துச்சி வந்தோடனே ஏன் இங்கேயே நின்று என்ன பார்த்துட்ருக்க, ஃபஸ்ட்டு தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு டேங்க கொஞ்சோண்டு தள்ளி விட்டுட்டு ஜங்குக்கு வந்து பாத்ரூமுக்கு போயிடான். அப்போ பார்த்தா டேங் வந்து அப்படியே ஜங்குக்கு போன இடத்த பார்த்து சிரிக்கிறான். நீ வந்து கோவமாக இருக்கும்போது ரொம்ப க்யூட்டாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிட்டு போய் அவனும் பேக் பண்ண ஆரம்பிச்சிடுவான். இந்த பக்கம் ஹோசக் வந்து ஜுன்னோட வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்தோடனே அங்கே பார்த்தா ஜின் வந்து உட்காந்துருக்கான். ஹே ஹோசோக் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஹோசோக் வந்து அப்படியே ஹாய் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் லோவாக சொல்கிறான். நம்ஜூன் ஹோங் எங்க அப்படின்னு சொல்லி ஹோசோக் வந்து கேட்குறான். கேட்டோடனே அவன் வெளில போயிருக்கான், நாளைக்கு தான் வருவான் அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஹோசோக் வந்து அப்படியே சேடாகி வந்திருக்கான். என்னாச்சு, ஏன் நீ இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி ஜின் வந்து கேட்குறான். கேட்டோடனே ஹோசோக் வந்து அப்படியே அழுகையாக வருது, அழுக ஆரம்பிச்சிடறான். உடனே ஜின் வந்து அவன் பக்கத்தில் வந்து ஹோசோக் என்னாச்சு, ஏன் அழுகிற, என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி ஜின் வந்து கேட்குறான். நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் வந்து என்னோடய பசங்களோட வாழ்க்கையே அழிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோசோக் வந்து அழுகிறான். என்னாச்சு ஹோசோக் அப்படின்னு சொல்லி ஜின் வந்து கேட்குறான். நான் வந்து நல்ல அப்பாவே இல்லை, நான் வந்து என் பசங்க வாழ்க்கையே அழிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோசோக் வந்து அழுகிறான். அழுதோடனே ஏன் இப்படி பேசுகிற, நீ தான் பெஸ்ட்டு டேடு, நீ இப்படிலாம் பேசாத அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொல்லிகிட்ருக்கான். ஹோசோக் வந்து ரொம்ப அழுகிறான். உடனே வந்து ஜின் வந்து கிச்சனில் போய் ஒரு கிளாஸ் வாட்டர் வந்து கொண்டு வந்து தரான். கொண்டு வந்து வந்தோடனே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோசோக் வந்து வேணான்னு சொல்லிட்டு அழுகிறான். சரி என்ன ஆச்சுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஹோசோக் வந்து நான் வந்து நல்ல அப்பாவே இல்லை, நான் வந்து என் பசங்களோட வாழ்க்கையை அழிச்சிட்டேன், நான் வந்து ரொம்ப தப்பானவன், நான் வந்து நல்ல டேடே இல்லை அப்படின்னு சொல்லி ஹோசோக் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜின் வந்து இப்படிலாம் பேசாத, என்ன ஆச்சுன்னு ஃபஸ்ட்டு சொல்லு அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொல்கிறான். ஜிமினும் ஜங்குக்கு வந்து லவ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜின் வந்து ஷாக் ஆகி பார்க்குறேன், என்ன நீ சொல்கிற அப்படின்னு சொல்லி. ஆமாம், நான் வந்து ஜிமினோட க்ளோத்ஸ்லாம் கொண்டு வரலான்னு சொல்லி அவனோட ரூமுக்கு போனேன். அங்கே பார்த்தா நான் வந்து கிரீட்டிங் கார்ட்ஸ், கிஃப்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தேன், அது எல்லாமே வந்து ஜங்கு கிட்டேருந்து வந்தது அப்படின்னு சொல்லி ஹோசோக் வந்து சொல்லி அழுகிறான். பார்த்தா ஜின் வந்து ஷாக் ஆகி அப்படியே உட்காந்துருக்கான். அவன் கண்ணிலேருந்தும் தண்ணியாக வருது. நம்மளோட பசங்களுக்கும் நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி ஜின் வந்து யோசிச்சு அவனுக்கும் கில்ட்டி ஆகுது. இப்போ நான் என்ன பண்ணுறது, நான் வந்து 4 பேர் வாழ்க்கையை அழிச்சிட்டேனே அப்படின்னு சொல்லி ஹோசோக் வந்து சொல்கிறான். சொன்னோடனே நீ மட்டும் இல்லை, நாங்களும் சேர்ந்து தான் அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொல்கிறான். ஜங்குக்கு வந்து சேடாக இருந்தால் நான் ஏன் இதெல்லாம் நோட்டீஸே பண்ணலை அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொல்கிறான். இப்போ வந்து ஜின் வந்து ஹோசோக்கை வந்து ஹக் பண்ணி அவனுக்கு வந்து ஆறுதல் சொல்கிறான். நீ போய் வந்து மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு வா, அவங்க எப்போ வேணால் வரலாம் அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொல்கிறான். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நம்ம வந்து உண்மையை சொல்லி இவங்களுக்கு வந்து டிவோர்ஸ் வாங்கி கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லி ஹோசோக் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜின் வந்து அது எப்படி, இப்போ தான் அவங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கு, நம்ம கல்யாணம் பண்ணி வச்சோம், இப்போ நம்மளே டிவோர்ஸ் வாங்கி திருப்பியும் இவங்களை எப்படி மாற்றி வைக்கிறது, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. யோங்கிக்கும் டேஹுங்க்கும் இதை பற்றி ஒன்றுமே தெரியாது, இப்போ எல்லாமே வெளியில் வந்துருச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, திருப்பியும் யோங்கியும் டேஹுங்கும் கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா, இதெல்லாம் சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொல்கிறான். ஆமாம், நீங்கள் ரைட்டாக தான் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஹோசோக் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜின் வந்து நம்ம வந்து யோங்கியையும் டேஹுங்கையும் வந்து ஜங்குக்கையும் ஜிமினையும் அக்செப்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ வந்து திருப்பி வந்து இல்லை அவங்க 2 பேர் சேர்ந்துருக்கோன்னு நீங்கள் பிரிஞ்சுக்கோங்கன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும். இப்போ வந்து யோங்கியும் டேஹுங் வந்து யோங்கி வந்து ஜிமினை ஹஸ்பண்டாகவும் டேஹுங் வந்து ஜங்குக்கு ஹஸ்பண்டே தானே நினச்சிட்ருக்கான், இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஹோசோக்கும் ஆமாம் நீங்கள் சொல்கிறது ரைட் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரி நீ போய் மூஞ்சி எல்லாம் கழுவிட்டு வா அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஹோசோக்கும் எந்திச்சு பாத்ரூம் போகிறான். அப்போ பார்த்தா ஜின் வந்து சாரி உங்கள் 4 பேர் கூட நானும் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொல்கிறான். ஸோ இந்த பக்கம் வந்து இவங்க 4 பேரும் ஹோட்டல்லேருந்து செக் அவுட்லாம் பண்ணிவிட்டு பிளேனில் ஏறி உட்காடுறாங்க. அப்போ பார்த்தா ஜங்குக்கு வந்து உட்காந்துருக்கான். உடனே டேஹுங் போய் அவன் பக்கத்தில் உட்காடுறான். இந்த பக்கம் யோங்கியும் ஜிமினும் வந்து உட்காந்துருக்காங்க. அப்போ பார்த்தா ஜங்குக்கு வந்து டேங்கை பார்த்து முறைக்கிறான். அப்போ பார்த்தா டேங் வந்து ஸ்மைல் பண்ணுறான். உடனே வந்து அனாயாயி ஜங்குக்கு வந்து எந்திச்சு அந்த சைடு போய் உட்காந்துறான். உடனே வந்து டேஹுங் வந்து அப்படி பவுட் பண்ணிகிட்டே ஜங்குக்கை பார்க்குறான். ஆனால் ஜங்குக்கு வந்து கண்டுக்கவே இல்லை. உடனே வந்து டேங் வந்து இந்த பக்கம் உட்காந்துருக்கான். இந்த பக்கம் வந்து யூங்கிக்கு வந்து கால் வந்துடுது. உடனே வந்து யூங்கி வந்து காலில் பேசிகிட்டே இருக்கும்போது வந்து ஜிமின் வந்து டேஹுங்கை பார்க்குறான். அப்போ டேஹுங் ஏன் தனியாக உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து தேடுறான். பார்த்தா ஜங்குக்கு வந்து தள்ளி உட்காந்துருக்க பார்த்து ஜிமின் வந்து முறைக்கிறான். ஆனால் ஜங்குக்கு வந்து ஜிமினை பார்க்கவே இல்லை. உடனே டேஹுங் தனியாக உட்காந்துருக்கானேன்னு சொல்லி ஜிமின் வந்து எந்திச்சு போய் பக்கத்தில் டேஹுங் பக்கத்தில் வந்து உட்காந்துறான். வந்துட்டு என்ன பண்ணுறட்டு அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து கேட்குறான். கேட்டோடனே டேஹுங் வந்து ஒன்றுமே இல்லையா அப்படின்னு சொல்லி
ஜிமினை வந்து பார்க்குறான். பார்த்தோன்னே வந்து அப்படியே ஷாக் ஆகி உட்காந்துருக்கான். லைட்டாக வந்து ஜிமினோட காலரை வந்து தள்ளி விட்டுட்டு பார்க்குறான். இது என்னது அப்படின்னு சொல்லி டேங் வந்து கேட்குறான். கேட்டோடனே ஜிமின் வந்து டக்குன்னு மறைச்சிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கான். ஓ ஒன்றுமே இல்லையா, அப்போ இது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி டேங் வந்து டீஸ் பண்ணுறான். உடனே வந்து ஜிமின் வந்து வாயை மூடு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து நேற்று ராத்திரி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி டீஸ் பண்ணுறான். ஜிமின் வந்து ப்ளஷ் பண்ணிவிட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஓ நல்லா இருந்துச்சா இல்லை சூப்பராக இருந்துச்சா அப்படின்னு சொல்லி டேங் வந்து கேட்குறான். கேட்டோடனே ஷட்டப் டேஹுங் அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். ஸோ என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நேற்று ராத்திரி அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜிமின் வந்து ஷாக் ஆகி பார்க்குறான். நான் யூங்கி கூப்பிட்ற மாதிரி இருக்கேன், நான் அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து எந்திச்சு போயிடறான். அப்போ பார்த்தா டேங் வந்து ஜிமினை பார்த்து சிரிக்கிறான். இந்த பக்கம் வந்து அப்படி டேங் வந்து ஜங்குக்கை பார்க்குறான். பார்த்துட்டு நம்ம 2 பேரும் சந்தோஷமாக எப்போ இருப்போம் அப்படின்னு சொல்லி டேங் வந்து அப்படி யோசிச்சுட்டு ஜங்குக்கே பார்த்துட்ருக்கான். அப்படியே அந்த ஃப்ளைட்டில் வந்து அப்படியே அவங்க 2 பேரும் உட்காந்துருக்காங்க. இங்கே டேஹும் தனியாகவும் அங்கே ஜங்குக் தனியாகவே உட்காந்து அவங்க லேண்டும் ஆயிடுறாங்க. அப்போ பார்த்தா வீட்டுக்கு வந்து வராங்க. பார்த்தா இவங்கெல்லாம் உள்ளுக்குறாங்க. ஹோசோக்கை பார்த்தோன்னே டேஹுங்கும் ஜிமினும் ஓடி போய் ஹக் பண்ணி, இப்போ பார்த்தா ஜிமின் வந்து சூக்கேஸை பார்க்குறான். அதை பார்த்தோன்னே அவனுக்கு வந்து அப்படியே கொஞ்சம் பயமாக இருக்குது. இந்த சூக்கேஸ் எங்கேருந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி ஹோசக்கிட்ட வந்து கேட்குறான். கேட்டோடனே ஹோசக் வந்து ஒன்றுமே சொல்லாமல் இருக்கான். ஆனால் ஜிமின் வந்து அப்படி இப்போ அப்பாவுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு நிற்கிறான். ஸோ இதோட இந்த எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோடில் நான் உங்களை பார்க்குறேன். டாட்டா பை பை, டேக் கேர்.